பிறந்து அவர் இந்த கூட்டிட்டு போன சதீஷ், ராபர்ட், இந்த விஜயகுமார், தினேஷ்குமார், ஏன்னா தினேஷ்குமார் தான் நைட்டு வந்து கூட்டு போறான். இவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொன்னோன்னே எல்லாரும் போய் பார்த்திருக்காங்க. அங்க சரளமா கடந்திருக்கான் சரவணன். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவல்துறையிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது நீங்க அந்த சரவணனுடைய சடலத்தை பாக்குறது, அதனுடைய உடற்கூறு ஆய்வு அது ஒரு பக்கம் இருந்தாலும், காவல்துறை இப்போ ஒரு கதையை கட்ட பாக்குறாங்க. நீங்க சரவணனுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டதுக்கான அப்படியே இருக்கு. அதாவது ஒரு நபர் இயற்கையா மரணம் அடைஞ்சா அந்த கண்ணு வந்து திறந்திருக்காது. ஆனா சரவணன் முழிச்சு பார்த்த வாக்குல இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, சரவணனுடைய ஆடைகள் பூரா பாத்தீங்கன்னா அந்த செங்கல் செம்மண் இதுல போட்டு பிரட்டி உருட்டி சண்டை போட்டு தான் எப்படி இருந்திருக்கும். தன் உயிரை பாதுகாக்கிறதுக்கு, தன்னை தாக்குறவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எங்கேயோ வந்து முயற்சி செஞ்சதுனால அவர் உருண்டிருக்கலாம், பிறண்டிருக்கலாம், அல்லது அடிதடி சண்டை நடந்திருக்கலாம், ஏதோ நடந்ததுனால அவருடைய பச்சை வண்ண சட்டை அந்த டார்க் கிரீனா இருக்கிறதுல முழுக்க செங்கல் அந்த செம்மண்ணுடைய தடம் இருக்கு. இது என்ன, அதாவது நாம என்ன யோசிக்கிறோம்னா, காவல்துறை என்ன சொல்ல நினைக்குது, அங்க இருக்கக்கூடிய ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு பொண்ணோட இவருக்கு ஒரு அஃபேர் இருந்துச்சு. அந்த பொண்ணை பாக்குறக்கா இவர் நைட்டு போனாரு. அந்த பொண்ணை ஏற்கனவே பேசினதுனால பழகினதுனால அந்த ஒரிசாக்காரங்க இவங்களை கண்டிச்சதுனாலதான் இவங்களை வேற செங்க சொல்ல இதெல்லாம் கதையா சொல்ல விரும்புறாங்க. அதை வந்து இப்ப காவல்துறை உருமாத்திக்கிட்டே இருக்கு. இதை எதிர்த்து தான் நம்மளுக்கு இங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. நாம் ஒரு கட்சிக்காரங்க திண்டுக்கல் அரசு மருத்துவமனை இது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில உடற்கூறு ஆய்வுக்காக சரவனுடைய சடலம் இங்க வைக்கப்பட்டிருக்கு. அதான் அங்க வந்து காத்திருப்பு போராட்டமா நாம் தமிழர் கட்சி, இறந்து போன சரவனுடைய பெற்றோர், உறவினர் எல்லாருமே காத்திருப்பு போராட்டமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.